Chai with Chitra. அந்த விருது பெறுகின்ற அளவுக்கு அந்த படத்தில் உங்களுடைய ஒர்க்கு எந்த அளவு சிறப்பாக இருந்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தா நிறையா ஃப்ளாஸ் இருக்கு. சினிமாவை பற்றி பயந்த உங்கள் அம்மா எந்த காலகட்டத்தில் நீங்கள் சினிமா நடித்ததை பாராட்ட தொடங்கினாங்க? பாராட்டினது இல்லை, இன்னும் நடக்கல இல்லை. ஆனால் முகமுடி படத்தில் மிஷ்கினோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? அந்த முகமுடி படத்தில் முகமுடி யார் தெரியுமா? அது நான் தான். நான் இருக்கவே மாட்டேன் சார். ஐ அக்ரி. 35 வயசில் தான் நான் என்ட்ரி பண்ணேன். ஐ அக்ரி, அது அந்த டைம் எடுத்தது. பட் ஒரு டைரக்டர் அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னோன்னே இயல்பாகவே அந்த கதாபாத்திரமாக மாறிடக்கூடிய நடிகையா நீங்கள்? ஆக்டிங் வந்து என்னோட சோலுக்காக தான் நான் பண்ணுறேன். என்னோட ஒரு ஹாபியாக தான் பண்ணுறேன். கதாநாயகியாக நடிக்கலையே அப்படின்ற ஏக்கம் இல்லை? ஏன்னா நான் எல்லா ரோல்லையும் நான் கதாநாயகி தானே. என்ன நீங்கள் ஒரு சீன் கொடுத்தாலும் நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. அந்த விருது பெறுகின்ற அளவுக்கு அந்த படத்தில் உங்களுடைய ஒர்க்கு எந்த அளவு சிறப்பாக இருந்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தா நிறையா ஃப்ளாஸ் இருக்கு. நிறையா ஃப்ளாஸ் இருக்குது. இன்னைக்கு பார்த்தா நிறையா விஷயத்த நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். மேபி சம்திங் ஆர்கானிக் ஹேப்பன்ட். சம்டைம்ஸ் வந்து ஒரு லுக்கில் ஒரு குட்டி ஷார்ட்டில் வந்து ஏதோ ஒன்று நடக்கும். அதனால அந்த ஹோல் சீன் மாறிடும், இல்லை அந்த ஹோல் கேரக்டரே கொஞ்சம் எலிவேட் ஆகிடும். மேபி அது இருக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா பாசம், அதே வந்து பெரிய விஷயம் இல்லையா? அது ஐ திங்க் அதுலேயே வின் பண்ணிவிடுவோம். தென் அதில் மேபி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன், நான் தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ பட் இன்றைக்கி பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிறையா விஷயம் வந்து சேஞ்ச் பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சினிமாவை பற்றி பயந்த உங்கள் அம்மா எந்த காலகட்டத்தில் நீங்கள் சினிமா நடித்ததை பாராட்ட தொடங்கினாங்க? பாராட்டினது இல்லை, இன்னும் நடக்கல இல்லை. ஆனால் ஒரு பாயிண்டில் மூடர் கூடம் பண்ணுற டைமில் என்னோட அப்பா கேரக்டர் தேடிட்டு இருக்கிறப்போ டைரக்டர் வந்து எங்கள் அப்பாவை மீட் பண்ணி இவரே பண்ணலாமே அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அம்மா வந்து ஓகேன்னு சொன்னது எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து என்னோட எங்கள் அப்பாவும் வந்து சினிமாவில் இறங்குறாரு அப்படிங்கிறப்போ அந்த அப்ரூவல் கிடச்சதே எங்கள் அம்மாக்கிட்டேருந்து, அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அண்டு அவங்களுக்கு சினிமானா எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, என்சைக்ளோபீடியா மாதிரி. அண்டு எல்லா படத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு அப்பப்போ சொல்லுவாங்க, அந்த கல்யாணத்தில் வந்து அவங்க வந்திருந்தாங்க, இந்த கல்யாணத்தில் இவங்க வந்திருந்தாங்க, இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னா சொல்கிறப்போ நான் வந்து மனசில் நினச்சிப்பேன், என்றைக்கு வீட்டில் ஒருத்தி இருக்கா அப்படின்னு, எப்போ ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த தடவை ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் ஆக்சுவலி என்னோடது கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரே ஒரு சீன் தான். அந்த சீன் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, வைரலாக போச்சு. ஸோ அவங்க ஏதோ ஒரு ஃபேமிலி இதுக்கு இவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தப்போ சொன்னாங்க, எல்லாரும் அதை பற்றியே சொல்லிட்டு இருந்தாடி, நல்லா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொன்னப்போ தான் வந்து ஓகே, ஏதோ ஷீ இஸ் அக்னாலஜிங் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. முகமுடி படத்தில் மிஷ்கினோட பணியாற்றியது எப்படி இருந்தது சார்? அந்த முகமுடி படத்தில் முகமுடி யார் தெரியுமா? அது நான் தான். நான் இருக்கவே மாட்டேன் சார் அந்த படத்தில். என்னோட கால் இருக்கும், என் காது இருக்கும், ஐ திங்க் கையை கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபைனல் கட்டில் நான் இல்லை. பட் மிஸ்கின் சார் இஸ் சச் அன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இல்லையா? ஸோ அதே ஒரு என்ன சொல்கிறது, அகெயின் another film ஸ்கூலுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாரு, ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கிறாரு. அவரோட அட்டென்ஷன் டு டீட்டெயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஈக்குவலாக இருக்குது டு சேரன் சார்.
ஸோ சில திங்ஸ் எல்லாம் லைக் ஐ செட் என் காது எதுக்கு தெரியுறதுன்னா அந்த செட்டு அந்த ஃப்ரேமில் அந்த காது வேணுங்கிறதுனால தான் அந்த காது இருக்கும். பட் தட் வாஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பெரிய ரோல் இல்லை, அதனால் ரொம்ப நாள் வேலை செய்யலை. பட் அஞ்சாத அண்டு வேறு படம்லாம் நான் வந்து ஐ லவ் ஹிஸ் ஃபில்ம்ஸ். ஸோ டெஃபினெட்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஒரு டைரக்டர் அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொன்னோடனே இயல்பாகவே அந்த கதாபாத்திரமாக மாறிடக்கூடிய நடிகையாக நீங்கள்? ட்ரை பண்ணுவேன். ஐ எம் அ டைரக்டர்ஸ் ஆக்டர் 100%. அவரோட விஷன் என்னன்னு எவ்வளோ முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அவர்கிட்ட எப்போவுமே ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் எதுக்காக இந்த ரோலுக்கு என்ன யோசிச்சிங்க, அப்படி விச் பார்ட் ஆஃப் மீ, மை பர்சனாலிட்டி ஆர் மை லுக்ஸ் ஆர் வாட், எதனால இது வந்து இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு அந்த கொஸ்டின் மட்டும் கேட்பேன் எப்போவுமே. அதில் அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் பேசிக்காக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சப்போஸ் அவங்க வந்து இதில் வந்து எனக்கு ஒரு இன்னசென்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா அந்த இன்னசென்ஸை தான் மெயினாக வச்சுக்கிட்டு பாக்கி வந்து சால்ட் அண்ட் பெப்பர். பட் அந்த இன்னசென்ஸ் வில் பி த திங். லைக் ரீசெண்டாக மதுமிதா மேம் கூட ஒரு படம் பண்ணேன். அதில் ஆடிஷனில் அவங்க அதான் சொன்னாங்க, தட் ஆடிஷன் பார்த்துட்டு அந்த வல்னரபிலிட்டி அண்ட் இன்னசென்ஸ் நோட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ தட் இஸ் வாட் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு டூ தட். ஒரு சில திரைப்படங்களை நடித்ததுக்கு பின்னால் உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்ததா, இல்லை அதுக்கப்புறமும் வாய்ப்பு தேடி கஷ்டப்பட வேண்டியிருந்ததா? சார் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் சார். எனக்கு வந்து வேறு நிறைய என்னோட டிசர்விங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட நிறையா வேலை செஞ்சவங்க, நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க. அவங்களோட எனக்கு ஈஸியாக தான் வாய்ப்பு கிடச்சிது. மேபி பிகாஸ் அந்த கரெக்டாக நான் வந்து அந்த கரெக்டான டைமில் அந்த ஏஜ் குரூப்பில் தேவைப்பட்டது. ஐ வாஸ் ஜஸ்ட் லக்கி டு மீட் த ரைட் பீப்புள். ஐ அக்ரி. 35 வயசில் தான் நான் என்ட்ரி பண்ணேன். ஐ அக்ரி, அது அந்த டைம் எடுத்தது. பட் கஷ்டமானு சொன்னால் இல்லை, நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ வாய்ப்பு இல்லாமல் எப்போவுமே இருந்ததில்லை. அண்டு நான் வந்து ரொம்ப ஐ எம் அ க்ரீடி ஆக்டர். ஐ எம் வெரி க்ரீடி. பட் ஐ எம் ஆல்சோ சம்படி, எனக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அண்ட் இன்றைக்கும் வந்து நான் வந்து ஆக்டிங்கை வந்து ப்ரொஃபஷனாக பார்க்கல. ஆக்டிங் வந்து என்னோட சோலுக்காக தான் நான் பண்ணுறேன், என்னோட ஒரு ஹாபியாக தான் பண்ணுறேன். ஸோ அது வந்து அப்பப்போ தானே வந்துட்டு போனோம், அப்போ தானே அதில் வந்து சுவாரஸ்யமே இருக்குது இல்லையா. அது வந்து டெய்லி பண்ணால் அதோட இது மிஸ் ஆகிடுறதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வாய்ப்பு வரும், சம்டைம்ஸ் ஜாஸ்தி வரும், சம்டைம்ஸ் கம்மியாக வரும். பட் வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே வந்து ஓகே அடுத்த மாதம் இது பிளான்டு இருக்குது, நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் பிளான்ட் அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ கஷ்டங்கிற வார்த்தை வந்து நான் தட் இஸ் நாட் ஃபேர். ஐ வில் நாட் யூஸ் தட். கஷ்டம் இல்லை. ஆனால் இப்போது டெஃபினெட்லி இப்போது சார்பட்டா மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறமா நிறைய வாய்ப்பு கிடைக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெருசாக அதனால டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக வரல. ஆனால் நான் எதிர்பார்க்காத டைமில் டிஃப்ரெண்ட் ரோல் கிடச்சிது. ஸோ இப்போ சார்பட்டாவே நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ திங்க் பேலன்ஸ் ஆகிடுறது லைஃப். இப்போ நடிக்க வந்த போதே இது மாதிரி குணச்சித்திர கதாபாத்திரங்களை நோக்கி தான் உங்களுடைய பயணம் இருந்தது இல்லையா? வயசு அப்படி ஆயிடுச்சு, அது நான் நோக்கி போகலை. ஆனால் டு பி ஃப்ரேங்க், நான் கதாநாயகன் நடிக்கக்கூடிய காலகட்டத்திலே உங்களுக்கு அந்த ஆசை இருந்தது, நடக்கலை? ஆசை இருந்தது, நடக்கலை. எனக்கு கைடன்ஸ் இல்லை. அந்த அந்த கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கும் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு போய் தேடணும்னு எனக்கு தெரியல. பட் அப்போவும் நான் வந்து ஒரு ஆக்டராக தான் யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர நான் ஒரு ஹீரோயினாக மெயின் லீடாக அந்த மாதிரி நான் என் மைண்டு வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ வந்து கேட்டாங்க உங்கள் ட்ரீம் டைரக்டர்ஸ் யார்
அப்படின்னு கேட்குறப்போ நான் வந்து எப்போவுமே பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார், விஷால் பாரத்வாஜ் அந்த மாதிரி இதுதான் யோசிப்பேனே தவிர பெரிய கமர்ஷியல் ஹிட்ஸ் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, எனக்கு என்னமோ தெரியல, அவங்க வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பாக்கி கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்கும் அந்த படத்தில். அது ஆயிடும் லார்ஜர் தென் லைஃப் நம்ம வந்து இருக்கிறப்போ. அது ஸோ ஃபார் ஆல்வே எவர் நான் வந்து ஒரு கேரக்டர் தான். இந்த கதையில் நான் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து அவங்களோட சர்க்கிளில் அவங்க ஹீரோ ஹீரோயின் தானே, அவங்க மெயின் லீட் ஆஃப் தேர் ஓன் கேரக்டர். ஸோ நான் எந்த கேரக்டர் பண்ணாலும் அது ஒரு சீன் இருக்கட்டும், அது இது ஐ அப்ரோச் இட் லைக் அ மெயின் லீட், லைக் அ லீட் இன் மை மைண்ட். ஆனால் அது வந்து ஆக்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நாட் லுக்ஸ் அண்ட் நாட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். அதனால தான் நாட் ஐ திங்க் அதுக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப ரிக்ரெட் எல்லாம் கிடையாது தட் நான் வந்து அந்த வயசில் வரலையே, அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணலையே அப்படின்னு. கதாநாயகியாக நடிக்கலையே அப்படின்ற ஏக்கம் இல்லை. ஏன்னா நான் எல்லா ரோல்லையும் நான் கதாநாயகி தானே. என்ன நீங்கள் ஒரு சீன் கொடுத்தாலும் அந்த சீனில் நான் கதாநாயகி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் என்கிட்ட வந்து ஒரு கேரக்டரை நெரேட் பண்ணுறாரு, அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அம்மான்னு மட்டும் சொன்னாருன்னா நான் அந்த படம் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கேரக்டர் பற்றி அவங்க யோசிக்க கூட இல்லை. இல்லை, அம்மான்னு ஒரு கேரக்டர் என்ன, அதில் என்ன கேரக்டர் தட் அந்த மெயின் லீடுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க, அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துருக்கீங்க, அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கீங்க, அவருக்கு ஒரு ஆர்க் கொடுத்துருக்கீங்க. என்னோட கேரக்டர் வெறும் அவரோட அம்மாவோட கேரக்டர் அப்படின்னா தென் அதில் என்ன இருக்கும், எவ்வளோ தாட் போயிருக்காது இல்லையா. ஸோ ஆனால் நீங்கள் இந்த பாக்கியம் என்ன பண்ணுவா, பாக்கியம் எப்படி யோசிப்பா, சின்ன வயசில் எப்படி இருந்தா, எதுக்காக இப்படி கோவப்படுறா, எதுக்கு இவளோட தாட்ஸ் இப்படி இருக்குது, நாளைக்கு என்ன பண்ண போகிறா அப்படின்னா பாக்கியம் இஸ் அ ஸ்டாண்ட் அலோன் கேரக்டர். ஷீ இஸ் த கதாநாயகி ஆஃப் அவர் ஓன் லைஃப் இல்லையா. ஸோ அதனால இல்லை, சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த படத்தில் நீங்கள் பண்ணீங்கல்ல அதே மாதிரி அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் அகெயின் ஒரு புதுசாக ஒன்றும் இல்லையே, நமக்கு என்ன சேலஞ்சிங்காகவே இல்லையே, போர் அடிக்குது அப்படின்னு. அது ஒரு கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஒன்லி. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட், ஐ அக்னாலேஜ் தட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது இப்போவும் எனக்கு ஹாபி தான். அதனால தான் வந்து காலையில் வந்து ஒரு ஷூட்டுக்கு எழுந்துட்டு காலையில் எழுந்துக்கிறப்போ அந்த ஒரு இது இருக்கணும், இன்றைக்கி நம்ம போய் இது பண்ண போகிறோமே அப்படின்னு ஒரு ஜோஷ் இருக்கணும்ல. அது வந்து அப்போ தானே வரும். ஒன்றையே பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி வரும்? ஒரு கதாபாத்திரத்தை ஒத்துக்கிறதுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி அனுப்பமாக்க? அதான் இந்த 2 பாயிண்ட்ஸ் நான் சொன்னது. ஃபஸ்ட்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கணும், ஒரு ஆர்க் இருக்கணும். ஒரு சீனுக்கு வந்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ரீசன் இருக்கணும், அது ஏன் வந்திருக்கு, அந்த கதைக்கு எதுக்கு இருக்குது அந்த கதையில். அண்டு அந்த கதாபாத்திரத்தை எடுத்தாலும் அந்த கதை அப்படியே இருக்குமா, அப்படி இருந்தால் தென் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எடிட்டில் போயிடும். இல்லை அவங்க இஃப் இட் இஸ் நாட் அன் ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச், இட் ஹேஸ் டு ஏதாவது ஒன்று அந்த கதையில் மாற்றணும் அந்த கதாபாத்திரம். ஸோ ப்ளஸ் ஏதாவது புதுசாக இருந்தால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்தளவுக்கு முழு கதையும் சொல்கிறாங்களா இயக்குனர் உங்களுக்கு? சார் சொன்னால் தான், அட்லீஸ்ட் என்னோடய கேரக்டர் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் தான் வந்து நான் வந்து பண்ணுறேன். அந்த ரோலை வேறு யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்காது இல்லையா ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் எனக்கு சொல்கிறீங்களான்னு. பட் சேரன் சார்கிட்ட அந்த மாதிரி கேட்க மாட்டேன். பட் இப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு அவர்கிட்ட கேட்குறதுக்கு, சார் அட்லீஸ்ட் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஏன்னா எல்லா படத்துலையும் அவர் வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ கேரக்டர் பற்றியாவது சொல்லுங்கள், கதை ஃபுல்லாக சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த கேரக்டர் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். டெஃபினெட்லி அது தெரியணும் சார். அது தெரியலன்னா தெர் இஸ் நோ கிவ் அண்ட் டேக் இல்லை, இட்ஸ் அ கொலாபரேஷன் இல்லையா. நம்ம வந்து நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட அதான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி
மகிழ் சார் சொல்லியிருக்காரு, அப்புறம் நவீன் மூடர்குடம் நவீன் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கேரக்டரை யோசித்தோம், அது நீங்கள் நம்ம பேசினதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அதனால அந்த கேரக்டர் வந்து எலிவேட் ஆயிருக்கு, நான் யோசிச்சதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு இன்புட். நம்ம ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் we also are slightly intelligent people in that way, no, that at least எங்கள் கிராஃப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு, இல்லை அட்லீஸ்ட் நாங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கலனாலும் இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்கணும்ல. எதுக்காக இந்த கேரக்டர் இப்படி பண்ணோம், இந்த கேரக்டரை இந்த சீனில் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அந்த கேரக்டர் அப்படி பண்ணுமா, அது அப்படி பண்ணால் எதுக்காக பண்ணுச்சு, வாட் இஸ் த மோட்டிவேஷன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டால் வந்து டெஃபினெட்லி அது the director will also have something to think about, I think. So அது வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, and I'm very grateful that they allowed me to get involved in the process. It's very exciting. முதலேருந்தே வெதர் லுக்ஸ் இருக்கட்டும், லுக் ஆஃப் த கேரக்டர் இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அந்த கேரக்டர் புதுசாக பண்ணுமா அப்படின்னு. ஸோ உங்களை மனசில் வச்சுட்டு தான் இந்த கதாபாத்திரத்தை எழுதினேன் அப்படின்னு யாராவது டேரக்டர் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. நான் 100% நம்ப மாட்டேன், நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரல. பட் அப்படி சொன்னால் வந்து ஐ வாண்ட் டு மேக் தெம், என்ன சொல்கிறது, அவங்க சொன்னது வந்து நிஜம்னு நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆஃப் த படம் வந்து நான் நினச்ச மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் போதும். பல கதாநாயகர்கள், முக்கியமான கதாநாயகர்களெல்லாம் நடிச்சிருக்கீங்க. இதில் யாரோடெல்லாம் உங்களுக்கு நல்ல ரேப் போட்டு, யாரெல்லாம் ரொம்ப நல்லா பழகுவாங்க? சார், இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து இப்போ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நான் யாரையுமே அந்த மாதிரி அரோகண்ட்டாக இல்லை ஒரு ரூடாக இல்லை டிஸ்மிசிவாக பிஹேவ் நான் பார்த்ததில்லை. ஐ ஃபீல் the more successful you are, the better mannered you are, the kinder you are. அவங்களோட கம்பேஷன், அவங்களோட எம்பத்தி அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கே தவிர கம்மி ஆகிறதில்ல. ஸோ ஷாருக் சார் இருக்கட்டும், சுரேஷ் கோபி சார் இருக்கட்டும், சுதீப் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து பினக்கிள் ஆஃப் தேர் கெரியரில் இருக்காங்க. பட் அவங்களத்துல அத்தனை ஹம்பிள் பீப்புள் நான் பார்த்ததில்லை. ஐ திங்க் வித் கிரேட்னஸ் கம்ஸ் கிரேட் ஹியூமிலிட்டி. ஆன் த செட் ஆர்யாவாக இருக்கட்டும், யார் வேணாலும் எல்லார் கூடயும் வந்து ஐ ஹாவ் கிரேட் ரேப்போ. ஆஃப் செட் நிறைய பேர் கூட, இப்போ துஷாராவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கும் நான் அவங்க வந்து அப்பப்போ சேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஐ மேக் ஃப்ரெண்ட்ஸ். இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். பட் தே ஆர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லி. ஜேபி சார் இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இன் தட் வே as far as industry is concerned. ஜேபி சாரும் நானும் நிறையா படம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அவரோட ஒர்க் எத்திக்ஸ் இருக்கட்டும், கிஷோர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட், அவரோட ஒர்க் எத்திக்ஸ் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சினிமா, as far as cinema is concerned, they are my good friends. And but personally என்னோட ரொம்ப ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் உதயபானு மகேஸ்வரன். அவர் சினிமாவில் இருக்கிறது பை சான்ஸ், அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நானும் அவரும் வேலையே செஞ்சதில்லை, சேர்ந்து வேலையே செஞ்சதில்லை. ஹீ இஸ் அ டைரக்டர் அண்ட் அன் ஆக்டர், பட் ஹீ இஸ் பர்சனலி ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் பாக்கி எல்லாரும் சினிமாவில் எனக்கு அவங்க ஒர்க் எத்திக்ஸ் பிடிச்சிருக்கு, வி வைப் டுகெதர் அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறையா கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நடிக்கும்போது யாருடைய நடிப்பையாவது பார்த்து வேந்திருக்கீங்களா? இந்துஜா வந்து ஒரு ஹாரர் ஃபில்ம், அது ஃபைனலி அது நடக்கலை. ஒரு ஹாரர் ஃபில்மில் அவங்க ஒரு சீன் பண்ணாங்க, அதை பார்த்து அப்படியே ஐ ஃபர்காட் மை லைன்ஸ். அவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த சீனு. சடனாக ஆஃப் த டாப் ஆஃப் மை மைண்ட் எனக்கு அது ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து என்னோடய டயலாக்ஸ் மிஸ் பண்ணது. அவங்க நடிப்பை பார்த்து அவ்வளோ அழகாக இருந்தது அது. ஆனால் அந்த படம் வரல, அதனால் இது. பட் அதர்வைஸ்
நிறைய பேர் இப்போ கிஷோரெல்லாம் பண்ணுற சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சட்டிலாக பண்ணுவார், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மெனி பீப்புள். இப்போ ரீசெண்டாக ரெஜினாவோட ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஒரு சட்டில் வேஸில் நிறையா விஷயம் பண்ணுவாங்க. கேப்ரியல்லான்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க, அவங்களோட நான் N4ன்னு ஒரு படம் பண்ணேன். அகெயின் வெரி சட்டில் ஸ்மால் திங்ஸ், அவங்க சின்ன சின்ன விஷயம் வந்து ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா கோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் தட் ஐ ஹவ் மெட் சம்திங் ஆர் தி அதர் ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஒரு கண்ணில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, கையில் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவங்க சில பேர் வந்து அவங்களுக்கு லைட் எப்படி எடுக்கணும்னு ரொம்ப அழகாக தெரியும். சில பேர் வந்து எந்த ஆங்கிள் நமக்கு சூட் ஆகுது அதெல்லாம் அது ரொம்ப அழகாக சட்டிலாக பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் வந்து சில குட்டீஸ் எல்லாம், சில சின்ன குழந்தைகள்லாம் வந்து அவ்வளோ அழகாக நடிப்பாங்க. ஸோ சேம் இந்த மதுமிதா மேமோட ப்ராஜெக்டில் வந்து என்னோட பையனாக ஒரு குட்டி பையன் பண்ணியிருந்தான். அண்டர் வாட்டர் சீக்வென்ஸில் நாங்கள் வி ஆர் ட்ரௌனிங். அது வந்து அந்த சீனில் வந்து அந்த பையன் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பான். 7 years old. எனக்கு நம்பவே முடியல, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அவர் தண்ணிக்குள்ளே. ஸோ எல்லாரையும் பார்த்து ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு இது வரும். உங்களுடைய நடிப்பு அப்படின்றது இன்ஹெரண்ட்டாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆப்டிடியூட் இருக்கலாம், பட் அதை வந்து ஸ்கில்லாக நம்ம மாற்றிக்கணும், அது கிராஃப்டாக மாற்றிக்கணும். துப்பாக்கி படத்தில் வந்து மனோபாலாவோட நடிச்சது அவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் பண்ணார். அந்த படத்தில் நடிக்கும்போது விஜய், காஜோல் இவங்களோடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு. விஜய் சார் மாதிரி ஹம்பிள் யாருமே இல்லை. அண்ட் அவ்வளோ கர்டியஸாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.